கதை நேரம். பஞ்சதந்திர நீதி கதைகள். பாம்புகளுடன் சண்டை. கேரள மாநிலத்துல நெல்லியம்பதி அப்படின்னு ஒரு காட்டுப்பகுதி உண்டு. காட்டுப்பகுதினாலே அங்க அடர்ந்த மரங்கள், மலைகள், ஆறு அப்படின்னு இது எல்லாமே இருக்கும் தானே. அப்படி இந்த காட்டுலயும் இது எல்லாமே உண்டு. கூடவே எல்லா விதமான விலங்குகளும் இந்த காட்டுல வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அப்படி இந்த காட்டை சிங்கராஜா ஒருத்தர் ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தாரு. அவரு எவ்வளவுதான் நல்லபடியா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாலும் அந்த காட்டுல வாழ்ந்துட்டு வந்த விலங்குகள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டு தனித்தனியாவே வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. ஒரு ராஜாவா இந்த காட்டு விலங்குகளோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதே இந்த சிங்கத்துக்கு பெரிய வேலையா போச்சு. அதனால எப்படியாவது இந்த காட்டு விலங்குகளுக்குள்ள நட்பை ஏற்படுத்தி விட்டுட்டோம்னா நம்ம நிம்மதியா அரசாங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இந்த சிங்கம் யோசனை பண்ணுச்சு. இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதோட குகைக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தான் நல்லா இந்த காட்டுல மழை பெஞ்சிருந்தது. அதனால அந்த காட்டு பகுதியில இருந்த ஆறுல நல்ல தண்ணியோட ஓட்டம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த ஒரு குளத்துலயும் நிறைய தண்ணி இருந்துச்சு. ஆனா இந்த சிங்கத்துக்கிட்ட ஓடி வந்து யாரோ ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது அந்த காட்டுல இருந்த இந்த நீரோடையில ஒரு பாம்பு கூட்டம் எங்கேருந்தோ வந்து அதை ஆக்கிரமிச்சிடுச்சு அப்படின்னு இந்த சிங்கத்துக்கிட்ட செய்தி சொல்லிச்சு. அத கேள்விப்பட்ட இந்த சிங்கத்துக்கோ பயங்கர கோபம் வந்துடுச்சு. ஆஹா, இது என்னடா இது? இந்த காட்டுல வாழற எல்லா விலங்குகளுக்கும் பொதுவா இருக்கிறது இந்த நீரோடை. இதை எப்படி ஒரு பாம்பு கூட்டம் சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டே அதை பாக்கிறதுக்காக அந்த நீரோடை கிட்ட போச்சு. அங்க இது போய் பார்த்தா அது கேள்விப்பட்டபடியே அங்க நிறைய பாம்புகள் இருந்துச்சு. அங்க இருந்த இந்த பாம்புகளோ மத்த எல்லா மிருகங்களையும் அங்க தண்ணி குடிக்க வர முடியாதபடி வழியில படுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் பயமுடுத்திட்டு இருந்துச்சுங்க. இத பார்த்த சிங்கராஜாவோ கோவப்பட்டு, இந்த பாருங்க, எல்லாரும் இந்த நீரோடையை விட்டு வெளியே போயிடுங்க. இது எல்லாருக்கும் பொதுவான நீரோடை. தாகம்னு வந்தா எல்லா மிருகமும் இங்கதான் தண்ணி குடிக்க வரும். இத நீங்க மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதனால இப்பவே இந்த நீரோடையில இருந்து வெளியே வாங்க அப்படின்னு அந்த பாம்புகளை பார்த்து சொல்லிச்சு. ஆனா இந்த சிங்கம் என்னதான் இப்படி கோவப்பட்டு கர்ஜிச்சு பேசினாலும் இந்த பாம்பு கூட்டமோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதை பொருட்படுத்தாத இந்த பாம்புகளோ ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த சிங்கத்தையே விரட்ட ஆரம்பிச்சிடுச்சுங்க. அப்படின்னு இந்த சிங்கத்து பக்கத்திலே வந்து இதுங்க சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த சிங்கத்தோட கால் பக்கத்திலேயே போய் அதை கொத்துறது போல பாவனை பண்ணி அதை அங்கிருந்து துரத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச இந்த சிங்கமோ, ஆஹா, இந்த பாம்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளே விரட்ட ஆரம்பிச்சிடுச்சுங்களே. சரி, இப்போதைக்கு இங்க இருந்து போகிறது தான் நல்லது அப்படின்னு நினைச்சு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிக்கிட்டு தன்னோட குகை கிட்டேயே வந்து சேர்ந்துச்சு. ஆனா இப்படி சிங்கத்தை இந்த பாம்பு கூட்டம் துரத்தி அடிச்ச விஷயம் வெவ்வேறு விலங்குகளுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அத கேள்விப்பட்ட ஒரு யானை கூட்டமோ, ஓஹோ, சிங்கத்தையே இந்த பாம்பு கூட்டம் துரத்திடுச்சா, நம்ம அந்த நீரோடை கிட்ட போய் இந்த எல்லா பாம்பையும் விரட்டிட்டோம்னா நம்ம தான் அந்த நீரோடைக்கு சொந்தக்காரங்களாயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த நோக்கி போச்சுங்க. இந்த யானைகளோ ஒவ்வொரு பாம்பையா அங்கிருந்து தூரமா தூக்கி போட முயற்சி பண்ணுச்சுங்க. ஆனா எத்தனை பாம்புகளை இதுங்க இப்படி தூக்கி போட்டாலும் இன்னும் 100 கணக்குல அந்த இடத்துல பாம்புங்க இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால இந்த யானைகளால அந்த பாம்புகளை ஒண்ணுமே பண்ண முடியல.
அது மட்டும் இல்லாம இந்த பாம்புகள் எல்லாம் சிங்கத்தை விரட்டினது போலயே இந்த யானையையும் அங்கிருந்து விரட்டி அடிச்சிடுச்சுங்க. என்னடா இது, சிங்கராஜாவை தான் துரத்திச்சு நம்மளோட பலத்தை உபயோகப்படுத்தலான்னு பார்த்தோம், நம்மளையும் துரத்திடுச்சே அப்படின்னு இந்த யானைங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசிக்கிட்டே திரும்பவும் காட்டுக்குள்ள போயிடுச்சு. இதுக்கு அடுத்ததா அந்த இடத்துக்கு ஒரு கழுகு கூட்டம் வந்துச்சு. வந்து இதுவும் அந்த பாம்புகளை எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுச்சுங்க. ஒவ்வொரு பாம்பையா தூக்கிட்டு போய் வேற இடத்துல விட்டுட்டு வந்தாலும் இந்த இடத்துல இன்னும் அதிகப்படியான பாம்புகள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த கழுகுகளாலையும் பாம்புகளை ஒண்ணுமே பண்ண முடியல. என்னது இது, நம்மளாலையும் இந்த பாம்பு கூட்டத்தை விரட்ட முடியல, வேற என்னதான் பண்றதோ அப்படின்னு சலிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து பறந்து போச்சுங்க. இப்படி இந்த விலங்குகளும் பறவைகளும் ஒவ்வொன்னா வந்துட்டு போறதையெல்லாம் தூரத்துல இருந்து நரி ஒண்ணு கவனிச்சுட்டே இருந்துச்சு. சிங்கம் ராஜாவா இருக்கிற காட்டுல நரி தான மந்திரி. அப்படி இத கவனிச்சது மட்டும் இல்லாம இந்த நரி தன்னோட மனசுல, ஆஹா, நம்ம காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் தனித்தனியா பலம் வாய்ந்தவையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்கு. இப்படி ஒற்றுமை இல்லாம இருக்கிறதுனால எங்கேந்தோ வந்த இந்த பாம்பு கூட்டம் இந்த பெரிய நீரோடையவே ஆக்கிரமிச்சு எல்லாத்துக்கும் தொல்லை கொடுக்குதுங்க. நம்ம இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நேர சிங்கராஜாவை போய் சந்திச்சிச்சு. சிங்கத்துக்கிட்ட, சிங்கராஜா, நான் உங்களோட மந்திரி தானே, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க எல்லா மிருகங்களையும் நாளைக்கே இந்த இடத்துல கூடும்படி கட்டளை இடுங்க, நம்ம ஒரு விஷயம் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சு. நரி இப்படி சொன்னதும் சிங்கமும் ஒரு குரங்க அமைச்சு காட்டுக்குள்ள தண்டோரா போட சொல்லிச்சு. அடுத்த நாள் காலையிலேயே எல்லா மிருகங்களும் சிங்கராஜாவோட குகைக்கு முன்னாடி வந்துச்சுங்க. இந்த நரியோ எல்லா விலங்குகளையும் பார்த்து பேச ஆரம்பிச்சிச்சு. அது பேசுறதுக்கு முன்னாடியோ இந்த நரி என்ன சொல்ல போகுதோ அப்படின்னு மத்த எல்லா விலங்குகளும் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த சமயத்துலதான் இந்த நரி எல்லாரையும் பார்த்து, இந்த பாருங்க, உங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்ல, அதனாலதான் வெளிக்காட்டுல இருந்து இங்க வந்த பாம்பு கூட்டம் உங்களையே தண்ணி குடிக்க விடாம திணறடிக்குதுங்க. அதனால நீங்க எல்லாரும் இந்த காட்டுல இனிமே இருக்க வேண்டிய அவசியமே இல்ல, எல்லாரும் இந்த காட்டை விட்டு போயிடுங்க. உங்களால இந்த காட்டுக்கோ அரசருக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தோணுது அப்படின்னு ரொம்ப வருத்தமாகவும் கோபமாகவும் விரக்தியாகவும் பேச ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நரி இப்படி சொன்னதும் அதை கேட்ட எல்லா மிருகங்களும் வருத்தப்பட ஆரம்பிச்சிடுச்சுங்க. நரி கிட்டையும் சிங்கத்துக்கிட்டையும் இந்த விலங்குகள் எல்லாம், அடடா அரசே, நம்ம மந்திரி சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல அப்படிங்கறத ஒத்துக்கிறோம், ஆனா இந்த பிரச்சனைய எப்படியாவது தீர்த்து வையுங்க. நாங்க பிறந்து வளர்ந்த இந்த காட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு மனசே இல்ல அப்படின்னு மற்ற எல்லா விலங்குகளும் ஒரே போல பேச ஆரம்பிச்சுச்சுங்க. இத கேட்ட சிங்கராஜாவோ, நரியாரே, எல்லா மிருகங்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துச்சுன்னா அந்த பாம்பு கூட்டத்தை நம்ம இங்கிருந்து துரத்தி அடிச்சிடலாம். இங்கேயே பிறந்து வளர்ந்த இந்த மிருகங்களும் நம்ம காட்டிலே இருப்பாங்க தானே அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த நரியும், கண்டிப்பா அரசே, நம்ம இதுக்கு ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாம்புகளோட பலமாக நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படின்னு அங்க இருந்த கூட்டத்தை பார்த்து கேட்டுச்சு. அதுக்கு அங்க இருந்த கழுத ஒன்னும், அண்ணே, இந்த பாம்புக்கு நிறைய விஷம் இருக்கு, அதே நேரத்துல நிறைய பாம்புகள் கூட்டமாவும் இருக்கு, ஒரு பாம்பு இல்லைன்னா இன்னொரு பாம்பு கடிக்கிறதுக்கு வருது, இத சமாளிச்சா நம்ம அந்த பாம்புகளை இங்கிருந்து துரத்திடலான்னே அப்படின்னு ஒரு கழுத சொல்லிச்சு. இத கேட்ட நரியோ, சரி, அப்ப அந்த பாம்புகளோட பலவீனம் என்ன அப்படின்னு திரும்பவும் மற்ற விலங்குகளை பார்த்து கேட்டுச்சு. அப்பதான் அங்க இருந்த குரங்கு ஒண்ணு சொல்லிச்சு,
மந்திரியாரே, நான் சொல்றேன், இந்த பாம்புகளோட பலவீனம் என்ன தெரியுமா? அது இந்த முள்ளம்பன்றிய பார்த்தா அது கூட சண்டைக்கு போகும். ஆனா முள்ளம்பன்றிகளுக்கு இந்த பாம்பால விஷமே ஏறாது. அதோட முள்ள வச்சு இந்த பாம்புகளை எல்லாம் அது குத்திடும். அதனால எத்தனை தடவை பாம்புக்கும் முள்ளம்பன்றிக்கும் சண்டை வந்தாலும் முள்ளம்பன்றி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த குரங்கு இப்படி சொன்னதும் நரிக்கோ புதுசா ஒரு யோசனை தோணுச்சு. அப்போ பாம்புகளோட மோதிரத்துக்கு சரியான ஆள் முள்ளம்பன்றி தான். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பலம் கொடுத்தோம்னா அந்த பாம்புகளை ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இத கேட்ட சிங்கராஜாவோ, அது எப்படி நரியாரே, முள்ளம்பன்றிக்கு நம்ம உதவி வேணா செய்யலாம், அதோட பலத்தை எப்படி நம்ம கூட்ட முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்டுச்சு. அதுக்கு அந்த நரி என்ன தெரியுமா சொல்லுச்சு? சிங்கராஜா, பாம்போட பலமான விஷத்தை நம்ம முள்ளம்பன்றிக்கு செயற்கையா கொடுத்தோம்னா அதுங்களை நம்ம சுலபமா விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டுக்கிட்டு இருந்த அங்க இருந்த கரடியோ வேகமா ஓடி வந்து, சிங்கராஜா, நரி மந்திரி, எனக்கு ஒரு மூலிகை செடி தெரியும். அது ரொம்ப விஷத்தன்மை கொண்டது. அதை வச்சு நம்ம முள்ளம்பன்றிகளோட ஊசி மாதிரி இருக்கிற அந்த முட்டைகளுக்கெல்லாம் விஷத்தன்மையை உண்டாக்கிடலாம். அதை வச்சு அதுங்க இந்த பாம்புகளை விரட்டி அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே எல்லா மிருகங்களும் இந்த கரடி கூட சேர்ந்து வேகமா காட்டுக்குள்ள பரபரப்பா இங்கேயும் அங்கேயும் போச்சுங்க. அங்க போய் கரடி சொன்ன அந்த விஷத்தன்மை கொண்ட மூலிகை செடியெல்லாம் சேமிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதை எல்லாத்தையும் காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டுச்சுங்க. இப்படி எல்லா விலங்குகளும் இந்த மூலிகை செடிய அந்த இடத்துல போட்டதும் யானைகள் எல்லாம் அது மேல நடக்க ஆரம்பிச்சுச்சுங்க. அப்படி இந்த யானைகள் எல்லாம் அது மேல நடக்க ஆரம்பிச்சதும் அதுல இருந்து நிறைய சாறுகள் வழிய ஆரம்பிச்சுது. அதையெல்லாம் இந்த குரங்கு கூட்டம் பத்திரமா எடுத்து முள்ளம்பன்றியோட அந்த முற்கள் மேல நல்லா பூசி விட்டுச்சுங்க. இப்படி தங்களோட முதுகுல எல்லாம் இந்த சாரை பூசிக்கிட்ட முள்ளம்பன்றிகளோ வேகமா இந்த பாம்புகள் இருந்த இடத்தை நோக்கி குடு 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 குடுன்னு ஓடி போச்சு. அதுக்கு பின்னாடியே மற்ற எல்லா விலங்குகளும் ஒரு படை போல துபு 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 துபுன்னு எல்லாரும் நடந்தும் ஓடியும் பறந்தும் போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி முதல்ல இந்த முள்ளம்பன்றி வரத பார்த்த இந்த பாம்புகளோட கூட்டமோ சிரிச்சுக்கிட்டே, டேய் அங்க பாருங்கடா, நம்ம கூட சண்டை போடுறதுக்கு முள்ளம்பன்றிங்க வருதுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேலியாக பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனா இந்த முள்ளம்பன்றி எல்லாம் இந்த பாம்புகளை சுத்தி வளைச்சதும் தன்னோட தலையையும் உடம்பையும் இப்படி அப்படின்னு சிலிர்த்து ஆட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அப்போதான் இந்த முள்ளம்பன்றியோட முற்கள்ல இருந்த இந்த விஷ சாறுகள் எல்லாம் பாம்புகளோட மேல பட ஆரம்பிச்சுது. அப்படி அது பட்டதும் இந்த பாம்புகளுக்கு பயங்கரமான பயம் வந்துடுச்சு. அடடா, இதுங்க என்னடா முதுகுல ஏதோ சாறு கொண்டு வந்து நம்ம மேல தெரிக்குது, வெவ்வேறு பாம்புகளும் மயக்கம் போட்டு விழுதுங்க, இதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்னு வெவ்வேறு இடத்துக்கு இந்த பாம்புகளும் தப்பிச்சு ஓட பார்த்துச்சுங்க. அப்படி தப்பிச்சு ஓடின பாம்புகளை பின்னாடி இருந்த யானை கூட்டம் தன்னோட துதிக்கையால 4-5 பாம்பாக தூக்கி தூரமா போட்டுச்சு. இந்த குரங்குகளும் கழுகுகளும் ஒவ்வொரு பாம்பையா தூக்கிட்டு போய் மரத்துக்கு மரம் தாவி அவங்களால எவ்வளவு தூரம் தூக்கி போட முடியுமோ அவ்வளவு தூரம் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் கரடி, மானு, நரி அப்படின்னு எல்லா விலங்குகளும் இந்த பாம்புகளை கவ்விட்டு போய் தூரமா மலையிலிருந்து கீழ் நோக்கி தூக்கி எறிஞ்சாங்க. இந்த பாம்புகளும், அச்சோ இது என்னடா இது, இதுக்கு மேலேயும் நம்ம இந்த காட்டுல இந்த நீரோடைய ஆக்கிரமிக்க முடியாது போல இருக்கே, இந்த மிருகங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துடுச்சே, ஊர் ஒன்னு கூடிடுச்சுடா, இனிமேல் நம்ம இங்க இருக்க முடியாது, இதுக்கு மேலேயும் நம்ம இங்க இருந்தோம்னா மயக்கம் போட்டு விழ வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இந்த மிச்ச மீதி பாம்புகளும் அந்த நீரோடையிலிருந்து வெளியே ஓடி வந்து தலை தெறிக்க வேற காட்டை நோக்கி ஓடி போக ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்படி
இந்த பாம்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த காட்டை விட்டு வெளியேறத பார்த்த மத்த எல்லா விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து அத கொண்டாட ஆரம்பிச்சிடுச்சுங்க. அன்னிலிருந்து எல்லா மிருகங்களும் தங்களுக்குள்ள இருந்த விரோதங்களை எல்லாம் மறந்து கூட்டா ஒன்னா அந்த காட்டிலேயே வாழ ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்மளும் நம்ம குடும்பத்தினர், கூட பிறந்தவங்க, நண்பர்கள், அக்கம் பக்கத்து வீட்டினர் அப்படின்னு எல்லாரோடையும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தோம்னா நம்மளோட மகிழ்ச்சியையும் அமைதியையும் வெளியேந்து வர வேற யாராலையும் குறைக்கவே முடியாது. சரியா? அவ்வளோதான்.